வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறது ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமில் 29/12/2020 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3வது கொஸ்டின். அதாவது த சைட் ஆஃப் அன் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல் ஏபிசின்னு ஒரு சமபக்க முக்கோணம் இருக்குது. அதனுடைய பக்கத்துடைய அளவு வந்து 28 சென்டிமீட்டர். அதே நேரத்தில் இன்னொரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல் இன்னொரு சமபக்க முக்கோணம் பிக்யூஆர்ன்றதோட பரப்பு வந்து இந்த ஏபிசி ட்ரையாங்கலோடைய பரப்போட 16 மடங்கு பெரிதாமா. அப்படின்னா இந்த பிக்யூஆருடைய அந்த முக்கோணத்துடைய பக்கம் என்ன சொல்லி கேட்குறாங்க. அதாவது ரெண்டு இல்லை, ஒரு ட்ரையாங்கல் பிக்யூஆர்னு சொல்லியிருக்கு. சரிங்களா, இதோட மதிப்பு இதோட பரப்பளவு என்னவாக இருக்கா, சமபக்க முக்கோணம் ட்ரையாங்கல் ஏபியோட பரப்பு போல் 16 மடங்கு இருக்காமா. இதில் ஏபிசியோட பக்க அளவீடு கொடுத்துட்டாங்க. இப்போ பிக்யூஆர்னுடைய பக்க அளவு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கல், சரிங்களா, சமபக்க முக்கோணம் இருக்கு இல்லையா, சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கணக்கு வந்து போட்டலாம். சமபக்க முக்கோண பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. √3/4 a². ஏன்றது என்ன, பக்கம். சரிங்களா, அப்போ பிக்யூஆரோடைய பரப்பளவு என்ன இருக்கும், √3/4 a² ஈக்குவல் டு 16 இன்ட்டு ஏபிசியோட பரப்பளவு என்ன, இதனுடைய பக்க அளவு என்ன, 28 சென்டிமீட்டரா. அப்போது √3/4 இன்ட்டு 28² எப்படி எழுதலாம், 28 இன்ட்டு 28ன்னு சொல்லி எழுதலாமா. ஸோ நமக்கு ஏவோட மதிப்பு தான் தேவை. ஸோ டேரெக்டாக அடி கொடுத்துலாமா. √3/4 அடியாயிரும். ஸோ ஏ² மதிப்பு என்ன வரும், 16 இன்ட்டு 28 இன்ட்டு 28 சொல்லி வரும். ஸோ ஏவோட மதிப்பு என்ன வரும், அண்டர் ரூட் போட்டிங்கன்னா 16க்கு அண்டர் ரூட்டில் 4 வரும். ஸோ 28 2 இருக்குது. ஸோ ஒரு 28 வரும். ஸோ 4 இன்ட்டு 28 ஈக்குவல் டு 112 சென்டிமீட்டர் தான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா, பிக்யூஆர் முக்கோணத்தினுடைய பக்க அளவு என்ன பார்த்தீங்கன்னா 112 சென்டிமீட்டர். ஸோ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு √3/4 a² ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கு வந்து போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின். ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் ராணா அப்புறம் ரன்வீர், சரிங்களா, இவங்க 2 பேர்த்துக்கு இடையில் வந்து ஒரு நிமிஷங்க, ராணா அப்புறம் ரன்வீர் இவங்க 2 பேருக்கு இடையில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது. சரிங்களா, அந்த எலெக்ஷனில் ராணா வந்து 40% ஓட்டு வாங்குறான். அப்புறம் வந்து 60,000 ஓட்டு வித்தியாசத்தில் வந்து தோற்று போயிடுறான். அப்படின்னா ரன்வீர் வந்து மொத்தம் எத்தனை ஓட்டு வாங்கினான்றதான் கணக்கு. சரிங்களா, இப்போ ராணா அப்புறம் ரன்வீர். இப்போ ராணா வந்து எவ்வளோ ஓட்டு வாங்குறா அப்படின்னா 40% வந்து வாங்குறாங்க. அப்படின்னா ரன்வீர் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ஓட்டு வாங்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% வாங்குவாரா. சரி, டோட்டல் ஓட்டு வந்து 100%, அது வந்து ராணாவோட ஓட்டு 40% போயிடுச்சு. அப்படின்னா 60% ஓட்டு வந்து ரன்வீர் வாங்குவார். ஸோ இப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ள வித்தியாசம் தானே வந்து டிஃபிட்டட், ஓட்டு வித்தியாசம் தானே 60,000. ஸோ 20% மதிப்பு எவ்வளவு, 60,000. நமக்கு என்ன தேவை, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு இன் ஃபேவர் ஆஃப் ரன்வீர். ரன்வீர் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ரன்வீரோட பர்சன்டேஜ் அளவு 60% ஓட்டு. ஸோ இன்ட்டு 3, 2 பக்கம் வந்து 3ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 60% மதிப்பு என்ன வரும், 1,80,000 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டின். கொஞ்சம் நல்ல கொஸ்டின், அளவியல் கொஸ்டின். அதாவது ஏபிசின்னு சொல்லி ஒரு சதுரம் இருக்குது. சரிங்களா, சதுரம் எங்கே இருக்குது, இங்கே சதுரமே இல்லையா. சரி விட்டுருங்க. சதுரம் ஏபிசிடின்னு சொல்லி ஒரு சதுரம் இருக்குது. சரிங்களா, ஏபிசிடி ஏபிசிடி. சரிங்களா, இதில் எக்ஸுன்றது ஏபியோட மிட் பாயிண்டாமா. சரிங்களா, அப்போ ஏபியோட பாதி அளவு. சரிங்களா, எக்ஸுன்ற பாயிண்ட். சரிங்களா, அடுத்ததாக ஒய்ன்ற பாயிண்ட் வந்து பிசின்ற பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அதோட அளவு என்ன பார்த்தீங்கன்னா, ஒய்ன்ற பாயிண்ட் வந்து பிசின்ற பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அதோட அளவு என்ன பார்த்தீங்கன்னா பிசி ஈக்குவல் டு பிஒய் அப்பான் பிஒய். சரி, ஒய்ன்ற அளவில் வந்து ஒய்ன்ற பாயிண்ட் வந்து பிசின்ற பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் பிசி. சரிங்களா, அப்போது பிஒயோட மதிப்பு என்ன, 1/3 ஆஃப் பிசி. பிசியோட அளவோட 3/1 பங்காமா. இப்போ வந்து ட்ரையாங்கல் பிஎக்ஸ்ஒயோட மதிப்பு வந்து 300 சென்டிமீட்டர். அப்படின்னா டயகோனல் ஏசியோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க, டயகோனல் ஏசியோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ
பி ஸோ பிஎக்ஸ்ஒய்ன்றது ஒரு முக்கோணமா, சரிங்களா? பிஎக்ஸ்ஒய்ன்றது ஒரு முக்கோணம். இந்த முக்கோணத்துடைய பரப்பளவு என்ன பார்த்தீங்கன்னா 300 சென்டிமீட்டர் ஸ்கொயரா, 300 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நல்லா கவனிங்க, இது ஒரு சதுரம். சதுரத்தினுடைய 4 பக்கங்களுடைய அளவு வந்து சமமா. ஸோ சதுரத்தில் வந்து ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு டிஏ, சரிங்களா? 4 பக்கங்களுடைய அளவு வந்து சமம். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, சதுரத்துடைய பக்கத்துக்கும் மூலை வெட்டத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, சதுரத்தினுடைய பக்கம், சரிங்களா? பக்கம் அப்புறம் மூலை வெட்டத்துடைய தொடர்பு என்ன பார்த்தீங்கன்னா, பக்கமுக்கும் மூலை வெட்டத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, பக்கம் வந்து ஏ அளவு அப்படின்னா மூலை வெட்டம் வந்து A√2, சரிங்களா? இது 2 கான்செப்ட். இப்போ வந்து கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது பிஎக்ஸோட மதிப்பு என்ன வரும், மிட் பாயிண்ட்னால ஏபியினுடைய பாதியாக இருக்கும், சரிங்களா? ஏபியோட பாதியாக இருக்கும். ரெண்டாவது, பிஒயோட மதிப்பு என்ன இருக்குது, பிஒயோட மதிப்பு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 1/3 பிசி, சரிங்களா? அப்போது முக்கோணம் ட்ரையாங்கிள் பிஎக்ஸ்ஒயோடைய மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ½ × bx × byன்னு சொல்லியிருக்குமா, சரிங்களா? அப்போது ½ × bxோட மதிப்பு என்ன, ஸோ ட்ரையாங்கிளோட மதிப்பு என்ன 300 சென்டிமீட்டர் ஸ்கொயரா, ஸோ ½ × bxோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AB/2, சரிங்களா? இப்போது பிசியும் ஏபியும் சமம் தானே, நல்லா கவனிங்க, இங்கே பிசியும் ஏபியும் சமம், சரிங்களா? அப்போது இந்த பிசிக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ஏபின்னு சொல்லி போடலாமா? ஸோ 1/3 × ஏபியா, சரிங்களா? 1/3 ஏபின்னு சொல்லி போடலாமா, 1/3 ஏபின்னு சொல்லி போடலாம். ஸோ அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AB² அப்பான் 2 × 4 4 12, ஸோ 300. ஸோ AB² மதிப்பு என்ன வரும், AB² மதிப்பு 3600 சொல்லி வரும். அப்போ ஏபி அந்த பக்கத்தோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர்னு சொல்லி வரும், சரிங்களா? 60 சென்டிமீட்டர் சொல்லி வரும். ரூட் எடுத்திங்கன்னா இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, மூலை விட்டம் டயகனல் ஏசியோட மதிப்பு தான் கேட்குறாங்க, சரிங்களா? அப்போ ஏசி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பக்கத்தோடைய மதிப்பு மூலை விட்டத்தோட மதிப்பு என்ன வரும், பக்கம் வந்து ஏனா மூலை விட்டம் வந்து A√2. ஸோ ஏசியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60√2 சொல்லி வரும். அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின், சம் ஆஃப் 50,000 rupees, சரிங்களா? சம் ஆஃப் ஒரு 5000 ரூபாய் அமௌண்ட் வந்து 2 பகுதியை வந்து தனி வட்டியில் வந்து கொடுக்குறாங்க. முதல் பகுதி வந்து 5%, ரெண்டாவது பகுதி வந்து 10% கொடுக்குறாங்க, சரிங்களா? வட்டி விகிதத்தில் கொடுக்குறாங்க. இப்போ டோட்டலாக வந்து 5 வருஷம் கழிச்சு வந்து எவ்வளோ வட்டி கிடைக்குதுன்னா 1750 ரூபா கிடைக்குது. அப்படின்னா 10% வட்டி விகிதத்தில் வந்து கொடுத்த அமௌண்ட்டுடைய மதிப்பு எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. இது கான்செப்ட் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பார்ட், சரிங்களா? ஏன்னு ஒரு பார்ட்டு, அப்புறம் பின்னு ஒரு பார்ட் இருக்குது. ஒரு பார்ட்டை வந்து 5% கொடுக்குறாங்க, இன்னொரு பார்ட்டை வந்து 10% கொடுக்குறாங்க, சரிங்களா? அப்போது ஏ பார்ட்டு கொடுத்த மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5%, சாரி ஏ பார்ட்டுன்றது எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறோம், சரிங்களா? எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ எக்ஸ் × 5% × 5 years ப்ளஸ் அடுத்து பி பார்ட் என்னவா வரும், எக்ஸோட மதிப்பு, சாரி ஏவோட மதிப்பு 5000 எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா பியோட மதிப்பு என்ன வரும் 5000 - எக்ஸ்ன்னு சொல்லி வருமா, × 10% × 5 years ஈக்குவல் டு எவ்வளோ வரும், ₹1750 சொல்லி வரும் வட்டி. இப்படி போட்டு எடுத்திங்கன்னா முதல்ல வந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்க இருக்கும். அடுத்து எக்ஸ்லேருந்து வந்து 5000 கழிச்சிங்க அப்படின்னா நமக்கு தேவையான 10% மதிப்பு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும், சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து டஃப்பான மெத்தட், சரிங்களா? கொஞ்சம் வந்து லென்த்தியான ப்ராசஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, 5 இயர்ஸுக்கு வட்டி எவ்வளவு 1750 ரூபாயா. அப்போ 1 இயருக்கு வந்து வட்டி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 5 எடுத்துன்னா 3 × 15, 5 × 25, 3 × 15 350 ரூபா சொல்லியிருக்குமா, சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு வந்து 350 ரூபா இருக்குமா. நல்லா கவனிங்க, 2 தனித்தனி வட்டி விகிதத்தில் கொடுக்காம நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரே அமௌண்ட் 5000க்கு வந்து சிங்கிள் பர்சன்டேஜாக தனி வட்டியில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வட்டி வரும் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு வந்து எவ்வளோ வரும்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பர்சன்டேஜ் டேரெக்டாக வந்து கொடுத்தோம் அப்படின்னா 350 / 5000 × 100%. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் வட்டி விகிதத்தில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7% வந்து வட்டி விகிதத்தில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த 5000 ரூபாய்க்கு வந்து டோட்டலாக வந்து 5 வருஷத்தில் வந்து 1750 ரூபா வந்து நமக்கு வந்து டோட்டலாக வட்டி கிடைக்கும். ஸோ இது வந்து அப்படியே அலிகேஷன் மெத்தடில் போட்டுடலாம்.
A/B ஈக்குவல் டு என்ன வரும் 5%, 10%. பாருங்கள் தனியாக இந்த சைடு எழுதுகிறேன். ஸோ A/B இங்கே என்ன வரும் 5%, இங்கே 10%. சரிங்களா? நமக்கு வந்து காமனாக வந்து எவ்வளோ வரும் 7% வருமா? ஸோ வட்டி விகிதத்து கொடுக்காமல் கொடுத்தோம்னா சரிங்களா, பணத்தை வந்து பிரித்து கொடுக்காமல் டோட்டல் அமௌண்ட் கொடுத்தோம்னா 7% வருதா? ஸோ இதை வந்து அப்படி கழிங்க. 7 - 5 2. இங்கே என்ன வரும் 10 - 7 ஈக்குவல் டு 3. இதுதான் வந்து அந்த பணத்தினுடைய பங்கு. ஸோ ஏவோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பங்கு, பியோட மதிப்பு என்ன 2 பங்கு. நமக்கு வந்து டோட்டல் எவ்வளவு 5 ரேஷியோ. சரிங்களா? 5 ரேஷியோட மதிப்பு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய். இப்போது அப்போ நமக்கு என்ன தேவை 10% கூடிய மதிப்பு என்ன 2 ரேஷியோ. 2 ரேஷியோட மதிப்பு 2000 ரூபாய் சொல்லி வரணும். அவ்வளோதாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டேரக்ட் இந்த மாதிரி ஈக்குவேஷன் படித்து போடாமல் இப்போ 5 வருஷத்துக்கு வந்து 1750 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 350 ரூபா வரும். சரிங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம் பணத்தை வந்து பங்கு பங்காக பிரித்து கொடுக்காம ஒரே அமௌண்ட்டாக 5000 கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை சதவீதத்துக்கு 5000 வந்து எத்தனை சதவீதத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு 1750 ரூபா வரும். பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 1750 ரூபா, ஒரு வருஷத்துக்கு 350 ரூபா வரும். சரிங்களா? அப்போ 5000 வந்து எத்தனை பர்சன்டேஜுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா 350 ரூபா ஒரு வருஷத்துக்கு வட்டி கிடைக்கும். பார்த்தீங்கன்னா 7% வந்து கொடுத்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு வந்து 350 ரூபா வட்டி கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து காமனான பர்சன்டேஜ். ஸோ இதை வந்து அலிகேஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து அமௌண்ட்டோட ரேஷியோ கிடைக்கும். சரிங்களா? அமௌண்ட்டோட ரேஷியோ கிடைக்கும். ஸோ 5 ரேஷியோட மதிப்பு வந்து டோட்டல் பிரின்சிபல் 5000 அப்படின்னா 2 ரேஷியோட மதிப்பு நமக்கு தேவை 10% மதிப்பு தான். 10% கொடுக்கக்கூடிய பங்குனுடைய மதிப்பு தான் தேவை. ஸோ 10% பங்கு என்னென்னா 2. ஸோ 2 ரேஷியோட மதிப்பு 2000 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 17வது கொஸ்டின். நேற்று பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சேம் கொஸ்டின் தாங்க. அதாவது வேறு ஒன்றும் இல்லை. ஏபிசி ஒரு வேலை செய்கிறாங்க, அப்புறம் பிசிடி, சிடிஏ, அப்புறம் டிஏபி இவங்க வந்து தனித்தனியாக வந்து வேலை வந்து செய்கிறாங்க. இப்போ மொத்தமாக ஏபிசிடி இவங்க 4 பேர் சேர்ந்து இந்த வேலையை வந்து எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. A + B + C இவங்க வந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்க 5 நாளில் முடிக்கிறாங்க. B + C + D இவங்க எத்தனை நாள் வேலையை முடிக்கிறாங்க 10 நாள் வேலையை முடிக்கிறாங்க. C + D + A இவங்க எத்தனை நாள் வேலையை முடிக்கிறாங்க 15 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. அடுத்து D + A + B இவங்க எத்தனை நாள் வேலை முடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா 30 நாளில் வந்து வேலையை முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ வந்து டோட்டல் ஒர்க்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா இதோட எல்சிஎம் தான். ஸோ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30ன்னு சொல்லி வரும். ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொருத்தர் வந்து எவ்வளோ வேலை பார்ப்பாங்கன்றது தான் அவங்களோட எஃபிஷியன்சி. ஸோ அவங்களோட எஃபிஷியன்சி என்ன பார்த்தீங்கன்னா 6 3 2 1. சரிங்களா? இப்போது ஒரு நாளில் வந்து இவங்க டோட்டல் எஃபிஷியன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 × 9 10 12. சரிங்களா? 12ன்றது இவங்களுடைய ஒரு நாளோடைய டோட்டல் எஃபிஷியன்சி. சரிங்களா? பெர் டே. இப்போ வந்து ஒரு நாளில் வந்து மொத்தமாக எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா 3 × A + B + C + D. சரிங்களா? நல்லா கவனிங்க. 3A இருக்கா, 3A 3B 3C 3D. சரிங்களா? அதை தான் வந்து 3 × A + B + C + D. அதாவது இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து இந்த 12 வேலை வந்து ஒரு நாளைக்கு வந்து செய்கிறாங்க. அப்போது A + B + C + D மட்டும் எத்தனை வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12/3 = 4 வேலை வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? 4 யூனிட் ஒர்க்கு பெர் டேக்கு வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? அப்போது நமக்கு என்ன தேவை A + B + D வந்து சேர்ந்து வந்து இந்த மொத்த வேலையை எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்றத கணக்கு. ஸோ 30 வகுத்தல் டோட்டல் ஒர்க்கு வகுத்தல் அவங்களுடைய எஃபிஷியன்சி = 7.5 டேஸ்ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதாங்க. மொத்த ஆட்கள் எத்தனை 3 × A + B + D அவங்களுடைய ஒரு நாள் எஃபிஷியன்சி எவ்வளோனா இந்த 3 × A + B + C + D யோட மதிப்பு 12 யூனிட் ஒர்க்கு பெர் டே. அப்போது ஒரே ஒரு A + B + C + D யோட மதிப்பு 4 யூனிட் பெர் டே. நமக்கு என்ன தேவை A + B + C + D யோடைய ஒர்க்கு தான் தேவை, நம்பர் ஆஃப் டேஸ் தான் தேவை. ஸோ 30/4 = 7.5 டேஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 19வது கொஸ்டின் ஃபார்முலா கொஸ்டின்ப்பா. இதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா cos θ × cos 2θ × cos 4θ இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/4 cos 3θ. இது வந்து ஃபார்முலா. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே தீட்டாவோட மதிப்பு என்ன 20 டிகிரி. சரிங்களா? அப்போ என்ன வரும் ஆன்சரில் 1/4 × cos 3 × 20 டிகிரியா. ஸோ இதோட மதிப்பு என்ன வரும் cos 60 டிகிரியா.
காஸ் 60 மதிப்பு என்ன 1/4 இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு 1/8 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் 20வது கொஸ்டின். இப்போ இதோட மதிப்பு வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா. அது வந்து தசமத்தில் இருக்கு இல்லையா, அதோடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ரூட்டுக்குள்ளே ஸ்கொயரில் இது வந்து ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. ஸோ ரூட்டுக்குள்ளே ரெண்டு இருந்துச்சு, தசமத்துக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து தசமத்துக்கு அப்புறம் 1 ஸ்தானம் வரணும். அது இது 4 ஸ்தானம் இருந்துச்சுன்னா 2 ஸ்தானம், 6 ஸ்தானம் வந்தால் 3 ஸ்தானம் சரிங்களா. தசமத்துக்கு அப்புறம் ரூட்டை விட்டு வெளியே வரும்போது அப்படி வரும் சரிங்களா. அப்போது ஃபஸ்ட் என்ன வரும் 6.8, ரெண்டாவது என்ன வரும் 0.68, மூணாவது என்ன வரும் 3 ஸ்தானம் கழிச்சு தசமத்துக்கு அப்புறம் 3 ஸ்தானம் வரணும். ஸோ 0.68 இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும் 8, 14 மிச்சம் 1 வரும். அப்போது 9, 15. ஸோ 7.548 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 21வது கொஸ்டினுங்க. இந்த ரேஷியோ ஆஃப் மீடியன் ஆஃப் அ செர்டன் டேட்டா, ஒரு டேட்டாவுடைய சராசரி அப்புறம் இடைநிலையுடைய ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா சராசரி அப்புறம் முகடனுடைய ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ஃபார்முலா தெரியும் இல்லையா, மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடச்சிரும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கணக்கு போட முடியும். பார்த்தீங்களா இவ்வளோ வந்து இந்த கணக்கே போடலை. ஸோ மோடோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன வரும், மீடியனோட ரேஷியோ என்ன, மீடியனோட ரேஷியோ 5, மீனோட ரேஷியோ 4 சரிங்களா. அப்போது 3 × 5 மைனஸ் 2 × 4 ஈக்குவல் டு என்ன வரும், மோடோடைய மதிப்பு என்ன வரும் 7ன்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போ மோடோட மதிப்பு 7 அப்படின்னா நமக்கு என்ன தேவை, மீனுக்கும் மோடுக்கும் உள்ள சதவீதம் தான் தேவை. ஸோ மீனோட சதவீதம் என்ன 4, மோடோட சதவீதம் வந்து 7 ஈக்குவல் டு மோடோடைய சராசரி ரேஷியோ சதவீதம் சொல்லிட்டு ரேஷியோ 4:7 தான் நம்ம தேவையான ஆன்சர். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் கணக்கு போட முடியும். முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை கழித்தல் 2 சராசரின்றது தான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா அந்த கணக்கு போட்டலாம். அடுத்து 6889 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆடிட்டோரியத்தில் வந்து உட்காந்துருக்காங்களாம் சரிங்களா. அவங்க எப்படி உட்காந்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ வரிசையில் உட்காந்துருக்காங்களோ அவ்வளோ எண்ணிக்கையில் வந்து அந்த வரிசையில் வந்து ஆட்கள் இருக்காங்க. ஸோ உதாரணமாக 4 வரிசையில் வந்து ஆள் இருக்காங்க அப்படின்னா மொத்தம் ஒரு வரிசைக்கு வந்து 4 பேர் இருப்பாங்க சரிங்களா, அந்த மாதிரி. ஸோ அப்படின்னா இதோட அர்த்தம் என்ன, A × A ஈக்குவல் டு A². ஸோ A² மதிப்பு 689 அப்படின்னா எத்தனை ரோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏவோட மதிப்பு என்ன வரும் √6889. ஸோ அதோட மதிப்பு என்ன வரும் 6889. ஸோ அண்டர் ரூட் போட்டிங்கன்னா என்ன வரும் 8². 8² 64. அடுத்து மிச்சம் 4 இருக்கும் 489. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 8 அப்படியே இங்கே வந்து டபுள் ஆகும் சரிங்களா, × 2 16. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன நம்பர் போடுறோம் அப்படின்னமோ அதே சேம் நம்பரை இந்த இடத்துல போட்டு பெருக்கணும். அப்படி பெருக்கிற மொத்தத்தில் இந்த நம்பர் வந்து முழுமையாக வகுப்படுச்சுன்னா அதுதான் ஸ்கொயர். ஸோ 3 போட்டோம் அப்படின்னா ஸோ 3 × 16 169, 163 ஈக்குவல் டு 489 ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஏவோட மதிப்பு 83 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 24வது கொஸ்டினுங்க. ஒரு சம் ஆஃப் அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், எல்சிஎம் அப்புறம் ஹெச்சிஎஃப்னுடைய கூடுதல் மற்றும் அவங்க 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் வந்து ஒரு நம்பர் வந்து 72 அப்படின்னா இன்னொரு நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கான்செப்ட் என்னென்னா 2 எண்களுடைய பெருக்கல் பலன் அந்த எண்களுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப்னுடைய மீச்சிஎம் மற்றும் இப்போவனுடைய பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும் சரிங்களா. எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட கூடுதல் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட வித்தியாசம் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ 369 351. ஸோ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா சமன்பாடு 2, இது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2. ஸோ சமன்பாடு 1 2 கூட்டினீங்க அப்படின்னா 2 LCM ஈக்குவல் டு என்ன வரும் 760 வரும் சரிங்களா. அப்போ எல்சியத்தோட மதிப்பு 720. அப்போ எல்சியத்தோட மதிப்பு 360 வரும் சரிங்களா. இதை வந்து சமன்பாடு 1ல் போட்டிங்க அப்படின்னா எல்சிஎம் 360 கூட்டல் ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 369. அப்போது ஹெச்சிஎஃபோட மதிப்பு என்ன 9. நமக்கு என்ன தேவை, ஒரு நம்பர் கொடுத்தாங்க, இன்னொரு நம்பர் என்ன சொல்லி இன்னொரு நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ 72 × x ஈக்குவல் டு எல்சியத்தோட மதிப்பு என்ன 360, ஹெச்சிஎஃபோட மதிப்பு என்ன 9. ஸோ அடிவடுத்திங்க அப்படின்னா 8 9 72, 9 9 8 9 72. ஸோ 8ஆல் அடிவடுத்திங்க அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 45 சொல்லி கிடைக்கும் சரிங்களா. இதாங்க கான்செப்ட். ஸோ 2 எண்களோட பெருக்கல் பலன் அந்த எண்களோட மீச்சியமாக மற்றும் இப்போ பெருக்கல் பலனுக்கு சமம்ன்றது கான்செப்ட் தெரிஞ்சால் தான் வந்து இந்த கணக்கு போட முடியும்.
அடுத்து இது வெண்டைகிராம் கணக்கு, வெண்படம், சரிங்களா, அந்த கணக்கு. இதில் வந்து ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாமில் வந்து 55% கேண்டிடேட் வந்து இங்கிலீஷில் பாஸ் ஆகிறாங்க, 35% வந்து மேத்தமெட்டிக்ஸில் பாஸ் ஆகிறாங்க, 20% வந்து ரெண்டு எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா இப்போ ஃபெயிலான கேண்டிடேட்டுடைய எண்ணிக்கை வந்து 1200. அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் வந்து அந்த எக்ஸாம் எழுதுனாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷ், சரிங்களா, அடுத்து மேத்தமெட்டிக்ஸ், சரிங்களா. 2 பேப்பர் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் மட்டும் எழுதுனவங்க, இங்கிலீஷில் மொத்தமாக பாஸ் பண்ணவங்க 55%, மேக்ஸில் பாஸ் பண்ணவங்க 35%, சரிங்களா. இது ரெண்டுமே பாஸ். இப்போ 2 எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணவங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20%. இப்போது இங்கிலீஷில் மட்டும் பாஸ் பண்ணவங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா 55 - 20 = 35% வந்து இங்கிலீஷில் மட்டுமே பாஸ் பண்ணவங்க, சரிங்களா. அதாவது இதில் வந்து இது ஃபுல்லாக வரும், சரிங்களா. அடுத்து மேக்ஸில் மட்டும் பாஸ் பண்ணவங்க எவ்வளோ பார்த்தீங்கன்னா 35 - 20 = 15% வந்து மேக்ஸில் மட்டும் பாஸ் பண்ணவங்க. ஸோ இங்கிலீஷில் மட்டும் பாஸ் பண்ணவங்க ப்ளஸ் மேக்ஸில் மட்டும் பாஸ் பண்ணவங்க ரெண்டும், அடுத்து போத் இங்கிலீஷ் சேர்ப்பு மேக்ஸ், இங்கிலீஷ்லேயும் மேக்ஸ்லையும் ரெண்டுலையும் சேர்ந்து வந்து பாஸ் பண்ணவங்க, சரிங்க, எவ்வளோ பார்த்தீங்கன்னா 35% + 20% + 15% = எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70% வந்து டோட்டலாக வந்து பாஸ் பண்ணவங்க, டோட்டல் பாஸ், சரிங்களா. இப்போ டோட்டல் பாஸ் 70% அப்படின்னா ஃபெயில் எவ்வளவு? ஃபெயில் = 100 - 70, 30% வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்களா. இப்போ 30% மதிப்பு எவ்வளவு? 1200. நமக்கு என்ன தேவை? 100% மதிப்பு தான் தேவை. ஸோ 10% மதிப்பு என்ன வரும்? 3 எடுத்திங்கன்னா 400 சொல்லி வரும், சரிங்களா. 40. அப்போது நமக்கு என்ன தேவை? 100% மதிப்பு தான் தேவை. ஸோ 100% மதிப்பு 40 × 100 4000 தான் நமக்கு தேவையான ஆன்சர், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 30வது கொஸ்டின். 30வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிளுங்க. இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது 150 எப்படி எழுதலாம்? 25 × 6ன்னு சொல்லி எழுதலாமா? √25 - 25 × 6. அடுத்து 54 எப்படி எழுதலாம்? 9 × 6ன்னு சொல்லி எழுதலாம், -4 × 6. ஸோ காமனாக வந்து 25 வெளியில் எடுத்திங்க அப்படின்னா 5√6 - 3√6 - 2√6 ரெண்டுமே மைனஸ் இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டலாமா? ஸோ -5√6 5√6. ஸோ ஒரு எண்ணிலேருந்து அதே எண்ணை கழிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 0ன்னு வரும். அவ்வளோதாங்க. அடுத்து 31வது கணக்கு. கணக்கு ரொம்ப சிம்பிளுங்க, சரிங்களா. ஃப்ரம் த டாப் ஆஃப் அ கிளிப், ஒரு நல்லா கவனிங்க, ஒரு குன்று இருக்குது, சரிங்களா. ஒரு குன்று இருக்குது. அந்த குன்றுலேருந்து அந்த குன்றனுடைய உயரம் 25 மீட்டராம், சரிங்களா. இதுலேருந்து அதனுடைய இந்த ஒரு டவர் இருக்குது, அதுக்கு எதிர்த்தாப்பில் அந்த டவருடைய உச்சியை பார்க்கக்கூடிய கோணமும் அந்த டவருடைய அதாவது டவருடைய உச்சி டாப் ஆஃப் த டவரும் அப்புறம் டாப் ஆஃப் த டிப்ரெஷன் அதனுடைய நுனியை பார்க்கக்கூடிய கீழ்ப்பாகத்தை பார்க்கக்கூடிய ஆங்கிள் வந்து சேமா. அப்படின்னா அந்த டவருடைய ஹைட் என்ன சொல்லி கேட்குறாங்க, நல்லா கவனிங்க. இதனுடைய ஹைட் வந்து இதோடைய ஆங்கிள் தீட்டா, சரிங்களா. ஏறு கோணமும் அதனுடைய நுனியை பார்க்கக்கூடிய இறங்கு கோணம், சரிங்களா, இறங்கு கோணமும் சமம். அப்படின்னா இந்த டவருடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க? ஸோ ஏபின்றது குன்று, சிடிஇ நமக்கு என்ன கேட்குறாங்க? சிஇயோட மதிப்பு கேட்குறாங்க. கான்செப்ட் என்ன அப்படின்னா, இங்கே வந்து கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு முக்கோணம் இருக்கு இல்லையா, அதாவது முக்கோணம் வேணாம், அதாவது கோணங்கள் சமம், சரிங்களா. கோணங்கள் சமம் எனில் அதன் எதிர்பக்கங்கள் சமம், அதன் எதிர்பக்கங்களின் அளவுகள் சமமாக இருக்கும், அதன் எதிர்பக்கங்களின் அளவுகள் சமமாக இருக்கும், சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட். அப்படின்னா இது தீட்டா அப்படின்னா இதுவும் சமமாக இருக்குமா? ஸோ ஏபியும் சிடியும் சமமா? அப்போ இது 25. ஸோ இது 25னா இது 25 இருக்குமா? அப்போ சியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா சிடி ப்ளஸ் டிஇயா. ஸோ 25 + 25 = 50 மீட்டர்ன்றது தான் ஆன்சர், சரிங்களா.
அடுத்த கொஷின் சிம்பிளிஃபை கொஷின். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 24 வரும். ஸோ 7 × 24 என்ன வரும் பார்த்தீங்கன்னா 168 வரும். சரிங்களா? இது என்ன வரும்? 5ன்னு சொல்லி வரும். ஸோ 186 - 68 + 5 = 18 + 5 23 ஆன்சர். அடுத்து 34வது கொஷின். ஒரு சம் ஆஃப் மணி வந்து 2 வருஷத்தில் 12,100 ஆகும், 3வது வருஷத்தில் வந்து 13,300 வந்து கூட்டு வட்டியில் மாறுதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்லி கேட்குறான். ரொம்ப எளிமையாக செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா செகண்ட் இயரு தேர்ட் இயர். சரிங்களா? இதோட அமௌண்ட் எவ்வளவு? தேர்ட் இயருக்கு 13,310, செகண்ட் இயருக்கு 12,100. சரிங்களா? இது ரெண்டே அடி எடுத்திங்கன்னா என்ன விகிதத்தில் வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? ரெண்டே அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன விதத்தில் வரும்? ஸோ இது அடி எடுத்திங்க அப்படின்னா 0க்கு 0 அடி ஆயிரும். சரிங்களா? அதுக்கடுத்து இது வந்து 10 121, இங்கே வந்து 11 சொல்லி வரும். ஸோ 11 / 10ன்ற விகிதத்தில் இருக்குது. ஸோ 10ன்னு இருந்தது ஒன்று கூடி வந்து 11 சொல்லி மாறி இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1 × 10 × 100 = 10% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்தடுத்து ஒரு சொல்கிறனால அப்படியே போடலாம். சரிங்களா? அடுத்ததாக ஒரு 2 மீட்டர் ஆழம் அப்புறம் 21 மீட்டர் நீளம் உள்ள ஒரு ஆறு வந்து மணிக்கு வந்து 5 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணப்படுது அப்படின்னா அது வந்து கடலில் வந்து how many kiloliters water will fall into the sea in 10 minutes? 10 நிமிஷத்தில் வந்து கடலில் வந்து எவ்வளோ நீர் வந்து கலக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் என்னென்னா ஏரியா ஆஃப் ரிவர். சரிங்களா? ரிவர் = டீப் இன்ட்டு வைட் ஆஃப் தி ரிவர். சரிங்களா? அப்போது என்ன வரும்? டீப் எவ்வளவு? 2 மீட்ரு இன்ட்டு வைடு எவ்வளவு? 21 மீட்ரு. சரிங்களா? ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 மீட்டர். சரிங்களா? 5000 மீட்டர் பெர் ஹவரா? சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தேவை? 10 மினிட் தான் கேட்குறாங்க. சரிங்களா? 10 மினிட்டை வந்து எப்படி எழுதலாம்? 10/60 ஹவர்ஸ்ன்னு சொல்லி எழுதலாமா? ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதை பெருக்குனீங்க அப்படின்னா 210. சரிங்களா? 210 அப்புறம் 3 0 வகுத்தல் இன்ட்டு 10 / 60. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0. இது அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 மீட்டர் க்யூப்னு சொல்லி வரும். மீட்டர் × மீட்டர் க்யூப்னு சொல்லி வரும். ஸோ ஒரு மீட்டர் க்யூப் = 1 கிலோலிட்டர். சரிங்களா? அப்போ 35,000 கிலோலிட்டர் தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது வந்து ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பாராகிராஃபில் வந்து வெப் சீரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வெப் சீரிஸு அப்புறம் வந்து அதில் வந்து கொடுக்கப்பட்ட ரேட்டிங் 5க்கு கீழே வந்து எத்தனை சீரிஸ் வந்து ரேட்டிங் வந்து கம்மியாக வாங்கினாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து நம்பர் ஆஃப் சீரிஸு இங்கே கொடுத்துருக்க டயக்ராமு. இதில் வந்து 2014 2018 வரைக்கும், இது வந்து 2014 2018 5 ரேட்டிங்க்கு கீழே வந்த சீரிஸோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் வெப் சீரிஸ் வித் ரேட்டிங் ஆஃப் 5 ஸ்டார் அண்ட் அபவ் ஃப்ரம் த 2014 to 2018. 2014 18 வரைக்கும் 5 ஸ்டார் அப்புறம் அதுக்கு மேலே வந்து எவ்வளோ ரேட்டிங் வாங்கின வெப் சீரிஸோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் வெப் சீரிஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 190 இருக்கும். சரிங்களா? இதில் வந்து 5க்கு கீழே வந்து எவ்வளோ வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 50 சீரிஸ் வந்து 50 சீரிஸ் வந்து 5 ரேட்டிங் கீழே இருக்கும். சரிங்களா? அப்போது 5க்கு மேலே வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190 மைனஸ் 50 = 140 சொல்லி இருக்குமா? 140 சீரிஸ் வந்து 5 மற்றும் அதுக்கு மேலே உள்ள ரேட்டிங் வாங்கியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஆவரேஜ் தான் கேட்குறாங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஸோ 140 / 190 இன்ட்டு 100 அடி கொடுத்தீங்கன்னா 1400 / 190 சொல்லி வரும். சரி, 1400 / 19 சொல்லி வரும். இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 73.68%. அது வந்து அப்ராக்சிமேட் தான் கேட்குறாங்க. அப்ராக்சிமேட்டாக 74% தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 37க்கு அப்புறம் 38வது கணக்கு. இதை நல்லா கவனிங்க. ஏபி
சரிங்களா. இது ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்ன்ற ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்க்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, நார்மல் ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஏ ஸ்கொயர் அப்புறம் பி ஸ்கொயரோட மதிப்பு வந்து தெரியணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் இன்னும் டிஃபிகல்ட்டி. ஸோ இதை வந்து எப்படி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலாவை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3abன்னு சொல்லி மாற்றிடலாம். சரிங்களா. இது நல்லா கவனிங்க. ஏ ப்ளஸ் பின்ற இடத்துல என்ன இருக்குது, 2x ப்ளஸ் 5y. ஸோ அதோட மதிப்பு என்ன வரும், 12. சரிங்களா. அடுத்ததாக இன்ட்டு ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு 12 ஸ்கொயராக. இங்கே நல்லா கவனிங்க, இங்கே எக்ஸோட மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏபியோட மதிப்பு என்ன வரும், 3 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு எக்ஸ்ஒய்ன்னு சொல்லி வருமா. ஸோ எக்ஸோட மதிப்பு 2. நல்லா கவனிங்க, இங்கே வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து எக்ஸோட மதிப்பு 3 இன்ட்டு 2ன்னு சொல்லி போட முடியாது. சரிங்களா, போட முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இது ஏ இது பின்னு சொல்லி எடுத்தோம்னா ஏ இன்ட்டு பியோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x இன்ட்டு 5yன்னு சொல்லி வரும். இதை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா 2 இன்ட்டு 5 இன்ட்டு எக்ஸ்ஒய்ன்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ இதோட மதிப்பு 2 இன்ட்டு 5 இன்ட்டு எக்ஸோட மதிப்பு 2. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கும். சரிங்களா, புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ட்டு 144 மைனஸ் இதை பெருக்கினீங்க அப்படின்னா 10 20 ஸோ 60 வரும். சரிங்களா. அப்போது 12 இன்ட்டு 84 இதோட மதிப்பு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1008ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருங்க. இல்லைன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கொஷின். அவ்வளோதான். த டோட்டல் காஸ்ட் ஆஃப் தி ஃப்ளோரிங் ஆஃப் அ ரூம். ஒரு அறையினுடைய ஃப்ளோரை வந்து செய்கிறதுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து ஒரு சதுர மீட்டருக்கு வந்து 12.50 பைசா வீதம், மொத்தம் வந்து 3675 ரூபா இருக்குது. அந்த அறையினுடைய அகலம் மற்றும் நீளங்களுடைய விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த அறையினுடைய நீளம் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L/B தான். சரிங்களா. அந்த நீளம் இருப்போம் அகலம் இது ரெண்டையும் பேருக்கு அப்படின்னா அதோடைய மதிப்பு தான் வந்து அதோட 12.50 வந்து பெருக்கினீங்கன்னா மொத்த அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா. அப்போது பக்கத்துடைய மதிப்பு 2x இன்ட்டு 3x இன்ட்டு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து எவ்வளவு 12 ரூபா 50 பைசாவா. அதை வந்து எப்படி எழுதலாம், 25/2 சொல்லி எழுதலாமா. ஈக்குவல் எவ்வளோ வரும், டோட்டல் அமௌண்ட் 3675. ஸோ இதை சுருக்குனிங்க அப்படின்னா 2க்கு 2 அடி ஆயிரும். சரிங்களா. அடுத்து 25 அடி எடுத்திங்க அப்படின்னா ஒரு 25 அப்புறம் 4 25 100 அப்புறம் 7 25 175. சரிங்களா. அப்போ 3x ஸ்கொயர். சரிங்களா. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு 147 அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும், 4 12 9 27. ஸோ எக்ஸோட மதிப்பு என்ன வரும், 7. நமக்கு என்ன தேவை, லென்த்து தான் தேவை. ஸோ லென்த்தோட மதிப்பு 3x ஈக்குவல் டு 3 இன்ட்டு 7 21 சென்டிமீட்டர் 21 மீட்டருன்றது தான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 48வது கொஸ்டின். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து டேரெக்டாக வந்து அப்படியே வந்து ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாமா இல்லை டெக்னீஷியன் எக்ஸாமான்னு தெரில. பட் ஏதோ ஒரு எக்ஸாமில் டேரெக்டாக வந்து இந்த எக்ஸாம் அப்படி கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் நல்லா ஞாபகம் இருக்குது. இதுக்காக வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ கான்செப்ட் என்னென்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர் வரைக்கும் மதிப்பு என்னென்னா 1015 அப்படின்னா 3 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 9 ஸ்கொயர் ப்ளஸ் அப்படி போயிட்டு 42 ஸ்கொயர் வரைக்கும் இதோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுடைய ஃபார்முலா. எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். சரிங்களா. ஸ்கொயரோட கூடுதல் வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா n இன்ட்டு n+1 இன்ட்டு 2n+1 அப்பான் 6. சரிங்களா. இதெல்லாம் நம்ம போட போகிற கிடையாது. சரிங்களா. நம்ம ஆல்ரெடி வந்து நேற்று ஒரு கான்செப்ட் படித்தோம் ஞாபகம் இருக்குங்களா. a/n இன்ட்டு b/n ஈக்குவல் என்ன வரும், ஏபி த ஹோல் பவர் என்ன. நல்லா கவனிங்க, ஃபஸ்ட் இருக்கு இல்லையா. இப்போ 1 ஸ்கொயரோட இன்ட்டு 3 ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வரும், 1 இன்ட்டு 3 த ஹோல் ஸ்கொயரா. அப்போ 3 ஸ்கொயர்னு வருமா. நல்லா கவனிங்க, 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் ஈக்குவல் 2 இன்ட்டு 3 த ஹோல் ஸ்கொயரா.
ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் வருமா? அடுத்து 3 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும், 9 ஸ்கொயர் வருமா? நல்லா கவனிங்க. இந்த உறுப்புகளோடு சரிங்களா. அடுத்து நல்லா கவனிங்க. 14 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 14 இன்ட்டு 3 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 42 ஸ்கொயரா? நல்லா கவனிங்க. இந்த எல்லா உறுப்புகளோட வந்து காமன் வந்து 3 ஸ்கொயரோட பெருக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த விடை கிடைக்குதா? நல்லா கவனிங்க. இதோட வந்து 3 ஸ்கொயரோட இன்ட்டு 3 ஸ்கொயரோட பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வருது? இந்த மதிப்பு கிடைக்குதா? ஸோ அப்படின்னா இந்த மதிப்போட இந்த முதல்ல 14 ஸ்கொயரோட மதிப்பு என்னவோ அதோட வந்து டேரெக்டாக 3 ஸ்கொயரை பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருமா? ஈக்குவல் டு 1015 இன்ட்டு 9 ஈக்குவல் டு 9135தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஒரு ட்ரெயின் ஃபேர் பஸ்ஸோடைய ட்ரெயின் பஸ்ஸு அப்புறம் விமான போக்குவரத்து இதனுடைய 2 இடங்களுக்கு இடையே உள்ள விமான போக்குவரத்துடைய மதிப்பு சரிங்களா. அமௌண்ட்டுடைய ப்ரைஸோட மதிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயின், அடுத்து பஸ்ஸு, அடுத்து வந்து ஏர் சரிங்களா விமான போக்குவரத்து சரிங்களா. இதோடைய ஃபேர் வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதோட ரேஷியோ என்ன? 5:8:12 சரிங்களா. அதில் பயணப்படுறோடைய அந்த பேசஞ்சரோடைய நம்பர் ஆஃப் பேசஞ்சரோடைய எண்ணிக்கை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பேசஞ்சரோடைய விகிதம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 3:4:5 சொல்லி இருக்குது. இப்போ மொத்தம் வந்து செலவான அமௌண்ட் வந்து டோட்டல் ஃபேர் வந்து 1,07,000 சரிங்களா. 1,07,000 அப்படின்னா ஏர் ட்ராவல் இருக்கு இல்லையா, ஏர் பேசஞ்சரோட மதிப்பு வந்து மொத்தம் வந்து எவ்வளோ வந்து செலவழிச்சுப்பாங்கன்றதான் கேள்வி. ஸோ இதோட ரேஷியோ என்ன வரும்? மொத்த செலவழித்த தொகை வந்து அமௌண்ட் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா என்ன ரேஷியோவில் இருக்குன்னா 5:3 15 ப்ளஸ் 4:32 ப்ளஸ் 60 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 107 ரேஷியோ. 107 ரேஷியோட மதிப்பு அளவு 1,07,000 அப்படின்னா நமக்கு என்ன தேவை? 60 ரேஷியோட மதிப்பு தான் தேவை. வான் போக்குவரத்தினுடைய மதிப்பு 60 ரேஷியோ ஈக்குவல் டு 60,000 நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 52வது கொஸ்டின். ஒரு பைசாட் கொடுத்துருக்காங்க. அந்த பைசாட்டில் வந்து ஒரு சம்மர் கேம்பில் வந்து 2018 ஒவ்வொரு மாணவருடைய ஹாபி எந்தெந்த விளையாட்டை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்ற கொடுத்துருக்காங்க. அந்த டோட்டல் ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை வந்து 3500 அப்படின்னா என்ன கேட்குறாங்க? கராத்தே, குக்கிங், அப்புறம் கிரியேட்டிவ் ரைட்டிங் இது 3 வந்து கலந்துக்கிட்ட குழந்தைங்களோட எண்ணிக்கை வந்து கேட்குறாங்க சரிங்களா. கராத்தே குக்கிங்கு அப்புறம் கிரியேட்டிவ் ரைட்டிங் சரிங்களா. இப்போ டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 100%. 100%ஓட மதிப்பு எவ்வளவு? 3500. நமக்கு வந்து கராத்தேயோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கராத்தே வந்து இதுதான் கராத்தே, அடுத்து வந்து இது வந்து குக்கிங்கு, அடுத்து வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங் சரிங்களா. அப்போது 25 கூட்டல் 8 கூட்டல் 14 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 39 47%ஓட மதிப்பு தான் தேவை. ஸோ 100%ஓட மதிப்பு 3500 அப்படின்னா 40%ஓட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 47 × 35 ஈக்குவல் டு இது என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா 50 - 3 × 35 50 × 35 எவ்வளோ வரும்? 1750 வருமா? 4 1500 1750 எஸ் மைனஸ் 105 ஈக்குவல் டு 1645 நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 53வது கொஸ்டின் சரிங்களா. இது கொஞ்சம் லென்த்தியான கணக்கு. ஆக்சுவலாக ஃபார்முலா படி போட்டிங்க அப்படின்னா x⁴ அப்புறம் y⁴ மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² + y² மைனஸ் 2x² y² தான் நமக்கு தேவையான ஃபார்முலா சரிங்களா. இதுதான் ஃபார்முலா ஆக்சுவலாக. ஆனால் இதுபடி போனோம்னா ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x² + y² மதிப்பு கண்டுபிடிக்கணும். அப்புறம் x² × y² மதிப்பு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா x² y² மதிப்பு கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. இந்த இடத்துலையும் போட வேண்டியிருக்கும். ஸோ ஒரு மாதிரி லென்த்தியான கணக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூ புட் மெத்தட். சும்மா நம்மளாக வந்து ஒரு வேல்யூ கொடுத்து அது வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஹிட் அண்ட் ட்ரையல் தான். ஸோ x + y மதிப்பு 5 அப்படின்னா x மதிப்பு 2 + 3 சொல்லி எடுத்துக்கலாம். 5ன்னு வருமா? ஓகே. ஒரு கான்செப்ட் வந்து கரெக்ட் ஆகுது. ரெண்டாவது கான்செப்ட் என்ன? x³ + y³ அப்போ 2³ + 3³ இதோட மதிப்பு என்ன வரும்? 8 + 27 ஈக்குவல் டு 35. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அப்படின்னா x⁴ + y⁴ மதிப்பு என்ன வரும்?
2/4 ப்ளஸ் 3/4 ஸோ இதோட மதிப்பான வரும் 16 ப்ளஸ் 81 ஈக்குவல் டு 97ன்றதான் ஆன்சர். அடுத்த கணக்கு 55வது கணக்குங்க. ஸோ அடி எடுத்திங்க அப்படின்னா 24 ப்ளஸ் 0.9 வரும். அடுத்து மைனஸ் 6.9 ப்ளஸ் 5 29 மைனஸ் 6 ஈக்குவல் டு 23ன்றதான் ஆன்சர். அடுத்த கணக்கு 61வது கணக்கு. ஏபிசி இவங்க 3 பேர் தனித்தனியாக வந்து ஒரு வேலையை வந்து 60 நாள் 40 நாள் 60 நாள் அப்புறம் 80 நாள் முடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போது எல்லாரும் வந்து சேர்ந்து அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஏ வந்து வேலை முடியறதுக்கு 11 நாளைக்கு முன்னாடியும் பி வந்து 8 நாளைக்கு முன்னாடி வந்து வெளியேறாங்க. அப்படின்னா இந்த மொத்த வேலை வந்து எவ்வளோ நாள் வந்து முடியும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கணக்கு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அது சேம் கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமை தான். ஏபிசி ஏ வந்து 40 நாள் வேலை முடிக்கிறாரு, பி வந்து 60 நாள் வேலை முடிக்கிறார், சி வந்து 80 நாள் வேலை முடிக்கிறார். சரிங்களா? அப்போ இவங்களோட எல்சிஎம் என்ன இருக்கும்? டோட்டல் ஒர்க்கு 240 சொல்லியிருக்குமா? அப்போ ஏயோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6, பியோட மதிப்பு வந்து எஃபிஷியன்சி 4, சியோட எஃபிஷியன்சி எவ்வளவு 3. சரிங்களா? இது வந்து நம்பர் ஆஃப் டேஸு, இது வந்து டோட்டல் ஒர்க்கு, இது வந்து அவங்களுடைய எஃபிஷியன்சி. நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ பாருங்கள், இப்போ ஏ இருக்காங்க இல்லையா, ஏட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சார் நீங்கள் வந்து 11 நாளைக்கு முன்னாடிலாம் வேலைக்கு போவேணா, 11 நாள் வந்து வேலை பாருங்கள், அதுக்குண்டான எக்ஸ்ட்ரா காசு வாங்கிக்கணும்னு சொல்லிடுறோம். ஸோ 8×11 ஈக்குவல் டு 6×11 66. அடுத்து பியும் அதே மாதிரி தான், 8 நாளுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வேலையை விட்டு போவோன்னா 8 நாள் கண்டினியூஸாக வேலை பாருங்கள், கடைசி வரைக்கும் வேலை பாருங்கள், அதுக்குண்டான எக்ஸ்ட்ரா சம்பளத்தை வாங்கிக்கணும்னு சொல்கிறோம். ஸோ b×8 ஈக்குவல் டு 3×8 சாரி 4×8 ஈக்குவல் டு 32. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, இது ரெண்டோடைய டோட்டல் வந்து இப்போ வந்து டோட்டல் ஒர்க் அதிகமாகுமா, இதோட மதிப்பு என்ன 98. ஸோ டோட்டல் ஒர்க்கில் வந்து 98 கூட்டிடுங்க. இப்போ 2 பேர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 11 நாள் அப்புறம் 8 நாளைக்கு முன்னாடி போகிறாங்க, 11 நாளைக்கு முன்னாடி போகிறாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து கடைசி வரைக்கும் வேலை பார்க்க சொல்கிறோம். ஸோ அவங்க வந்து செய்கிற வேலை வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போது ப்ளஸ் 98 வந்து வேலை வந்து கூடும். அப்போ மொத்த வேலை எவ்வளவு 3338. இப்போ வந்து எல்லாருமே வேலை பார்க்குறாங்களா, அவ்வளோதான். இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்களோட மதிப்பு என்ன வரும், டோட்டல் ஒர்க் வகுத்தால் அவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும் 6 + 4 + 3 ஈக்குவல் டு 3338 வகுத்தால் 13 ஈக்குவல் டு 13 26 மிச்சம் 7 5 13 65 6 78 26 டேஸ்ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 64வது கொஸ்டினுங்க. சிம்பிளிஃபிகேஷன் உனக்கு. சரிங்களா? ஃபஸ்ட் என்ன வரும் 62 வகுத்தல் 5 மைனஸ் இது அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 2. ஸோ 16 வகுத்தல் 7 இன்ட்டு 7 வகுத்தல் 5. ஸோ அது அடி எடுத்திங்கன்னா 7க்கு 7 அடியாயிரும் ப்ளஸ் 5 ஒரு நிமிஷங்க 5க்கு 5 5 25 5ஆல் போகும். அடுத்து 4ஆல் போகும். ஸோ 4 வகுத்தல் 5 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கீழே 5 தான் இருக்குது. ஸோ 5 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 62 - 16 + 4 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66. 50 வகுத்தல் 5 ஈக்குவல் டு 10ன்றதான் ஆன்சர். போர்டு மாஸ் கணக்குங்க. அடுத்த கொஸ்டின் 70வது கொஸ்டின். ஒரு 150 ஐட்டத்தினுடைய சராசரி என்ன பார்த்தீங்கன்னா 45. சரிங்களா? இப்போ வந்து அந்த கால்குலேஷன் போகத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 83 76 38 46க்கு பதிலாக 83 76 சொல்லி தவறாக எடுத்துட்டாங்க. அப்படின்னா கரெக்டான சராசரி என்ன சொல்லி கேட்குறாங்க, 150 ஐட்டத்துக்கு எவ்வளவு சராசரி 45 சாரிங்க. ஸோ இப்போ வந்து 83 76 வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? டேக்கன். சரிங்களா? ஆல்ரெடி பட் ஒரிஜினல் எவ்வளவு, ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 38 46 தான். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா வந்து கழிச்சிட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும் 30. ஸோ இதை கழிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் 45. ஸோ டோட்டலாக வந்து 75 வந்து 75 மார்க் வந்து 75 வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ 75 வந்து நம்ம கழிச்சிட்டோம், டோட்டல் வேல்யூலேருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருமா. ஸோ 45
மைனஸ் 75 எத்தனை பேர்த்துக்கு 150 பேர்த்துக்கா 150 ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 மைனஸ் 0.5 ஈக்குவல் டு 44.5 தான் ஒரிஜினல் சராசரி. இப்போ வந்து கூட எடுத்துருக்கனால 75 எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கனால 0.5% வந்து 0.5 வந்து கூடி 45 சொல்லி ஆவரேஜ் வந்து நம்ம காட்டியிருக்கு. ஸோ ஒரிஜினல் ஆவரேஜ் 44.5 தான் ஆன்சர். அடுத்து 74வது கணக்குங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் பிட்வீன் 100 and 200 which are divisible by 12. 100க்கும் 200க்கு இடையில் வந்து 100ஆல் வகுப்படக்கூடிய எண்களுடைய கூடுதல் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு 100க்கு பக்கத்தில் வகுப்படக்கூடிய முதல் எண் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12ஆல் வகுப்படக்கூடிய எண் வந்து 8 பண்டா 96, 9 பண்டா 108. ஃபஸ்ட்டு நம்பர் வந்து 108, அடுத்து வந்து 120 அப்படி போய்கிட்டே இருக்கும். 200 பக்கத்தில் வகுப்படக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12, அடுத்து மிச்சம் 80 இருக்குமா, 7 பண்டா 84 வந்துருமா, அப்போ 6 பன்னெண்டா 72. ஸோ 192 தான் கடைசியாக வகுப்படக்கூடிய எண் சரிங்களா. இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு நம்பர், இது வந்து லாஸ்ட் நம்பர் சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க, இது எல்லாமே வந்து ஏபியில் இருக்குது, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அதாவது கூட்டுத்தொடரில் இருக்குது சரிங்களா. கூட்டுத்தொடரில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் தெரியும் லாஸ்ட் டேர்ம் தெரியும் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் அப்பான் காமன் டிஃபரன்ஸ் ப்ளஸ் 1. அப்படி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்ன வரும் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்ன 192 மைனஸ் ஃபஸ்ட் டைம் 108 வகுத்தல் காமன் டிஃப்ரென்ஸ் 12 கூட்டல் 1 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 192லேருந்து 108 போச்சுன்னா 84 வகுத்தல் 12 7 கூட்டல் 1 ஈக்குவல் டு 8 டேர்ம்ஸ் வந்து டோட்டலாக வந்து இருக்குது சரிங்களா. அடுத்ததாக சம் இப்போது ஃபஸ்ட்டு டைம் தெரியும் லாஸ்ட் டைம் தெரியும் அப்படின்னா மொத்த எண்களுடைய கூடுதலுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொடரில் ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் அப்பான் ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் n-2 சரிங்களா, n/2 இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் சரிங்களா. அப்போது என்னோட மதிப்பு தெரியுங்களா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை 8 வகுத்தல் 2, ஃபஸ்ட் டேர்மோட மதிப்பு பண்ண 108, லாஸ்ட் டேர்மோட மதிப்பு பண்ண 192 ஈக்குவல் டு என்ன வரும் 4 × 300 ஈக்குவல் டு 1200 சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்படியும் போடலாம் அப்படின்னா ஒவ்வொரு எண்ணாக போட்டு நீங்கள் கூட்டினாலும் கூட்டலாம் சரிங்களா. இதுதான் கூட்டுத்தொடரில் வந்து மொத்த டேர்ம்ஸ் வந்து எத்தனை எண்ணிக்கை மொத்த டேர்ம்ஸ் வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா அது ஃபார்முலா வந்து லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் அப்பான் காமன் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 1ன்றதான் டோட்டலாக வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்ற கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அதே இது ஃபஸ்ட்டு டேர்ம் தெரியும் லாஸ்ட் டேர்முடைய மதிப்பு தெரியும் அப்படின்னா நமக்கு வந்து கூட்டுத்தொடரில் வந்து மொத்த எண்களுடைய கூடுதல் இந்த ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா n/2 இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 1200 சொல்லி கிடைக்கும். அடுத்த கணக்கு வந்து 81ஆம் கணக்கு. ஒரு ட்ரெயின் வந்து பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து மும்பையை நோக்கி போகுது சரிங்களா. இது பெங்களூரு, இது வந்து மும்பை. ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து என்ன போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போகுது சரிங்களா. இது போய் 1 மணி நேரம் கழிச்சு சரிங்களா, 1 மணி நேரம் 1 ஹவரில் வந்து ட்ராவல் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ஒரு ட்ரெயின் வந்து கிளம்புது. அந்த ட்ரெயினோட வேகம் என்ன 100 km/h. அப்போ இது 1 மணி நேரத்தில் வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கும் 80 கிலோமீட்டர் போயிருக்குமா சரிங்களா. இப்போ கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஒரே திசையில் போகுது. இப்போ வந்து ரெண்டாவது ட்ரெயின் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து ஃபஸ்ட் ட்ரெயின் வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும், ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் போகிறதுனால ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1 மைனஸ் S2 ஸோ 100 மைனஸ் 80 ஈக்குவல் டு 20 km/h ரிலேட்டிவ் ஸ்பீடு சரிங்களா. ரிலேட்டிவ் ஸ்பீடு 20 km/h அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு டோட்டல் டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து டைம் தான் தேவை. டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 80 km அப்பான் ஸ்பீடு எவ்வளவு 20 km/h ஈக்குவல் டு 4 மணி நேரத்தில் வந்து ஒரு ட்ரெயின் ரெண்டாவது ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து கேட்சப் பண்ணும். அடுத்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 8 tables இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 5 tables ஃபைண்ட் தி % கெயின். 8 பொருட்களுடைய அடக்க விலை 5 பொருட்களுடைய
விற்பனை விலைக்கு சமம் அப்படின்னா அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள விகிதம் என்ன? 5/8. ஸோ அடக்க விலை 5லேருந்து விற்பனை விலை வந்து 8 மாதிரி இருக்குது. ஸோ +3 வந்து கெயினாக இருக்குது. அப்படின்னா லாப சதவீதம் என்ன? 3 வகுத்தல் லாபம் வகுத்தல் அடக்க விலை இன்ட்டு 100 = 60% வந்து லாபம். சரிங்களா? அடுத்து ABCD. சரிங்களா? அதோடைய ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏக்கும் டிக்கு உள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஏபியோட மதிப்பு என்ன? 15:16. அடுத்து பிசியோட மதிப்பு என்ன? 8:25. அடுத்து சிடியோட மதிப்பு என்ன? 20:9. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பக்கத்தில் என்னென்ன கேப் இருக்கும் அந்த கேப்பெல்லாம் அப்படி வந்து அந்த நம்பரால் ஃபில்லப் பண்ண போகிறோம் இந்த சீரீஸில், தொடரில். சரிங்களா? ரோவில். அப்போது இதுக்கு மேலே என்ன வரும்? 16 வருமா? இந்த இடத்துல 16 வருமா? ஸோ இங்கே 25 பக்கத்தில் 25, 8க்கு பக்கத்தில் 8, இங்கே 20, இங்கே 20 சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை? ASD தான் தேவை. சரிங்களா? ஏல என்னெல்லாம் இருக்கோ அதில் அப்படி பெருக்குங்க. 15 × 8 × 20. டியில் என்னெல்லாம் இருக்கோ அதில் அப்படி பெருக்குங்க. 16 × 25 × 9. இதை அடிவெடுத்து சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1 8 2 8 16. சரிங்களா? அடுத்ததாக 2 10. சரிங்களா? அடுத்ததாக 5 எடுத்திங்கன்னா 5 5 25, 3 5 15. அடுத்து 3வது எடுத்திங்கன்னா 1 3 3 3 9. சரிங்களா? அடுத்து 5வது எடுத்திங்கன்னா 2. ஸோ ASDயோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2:3 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் இப்போ ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான சிம்பிளஸ்ட் மெத்தட். என்ன இந்த நம்பருக்கு அடுத்தடுத்து பக்கத்தில் அந்த தொடரில் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து கடைசி வரைக்கும் அப்படி போட்டுகிட்டே போக வேண்டியதான். அடுத்த கொஸ்டின் 83க்கு அப்புறம் 91வது கொஸ்டின். ஒரு பார் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்பர் ஆஃப் சீரிஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்பர் ஆஃப் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2015லேருந்து 2018 வரைக்கும் உள்ள வந்து வெப் சீரிஸோடைய ஆவரேஜ் நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2015லேருந்து 2018 வரைக்கும் டோட்டல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, டோட்டல் 35 கூட்டல். ஸோ இதுலேருந்து இதெல்லாமே வந்து நம்பர் ஆஃப் வெப் சீரிஸ். சரிங்களா? டோட்டல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 35 70 70 120 120 160. டோட்டல் வந்து 160. நமக்கு என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. சரிங்களா? மொத்தம் எத்தனை ஐட்டம்? 4 வருஷம். சரிங்களா? அப்போது ஆவரேஜ் வந்து 160 / 4 = 40ன்றதான் ஆவரேஜ். அடுத்ததாக 99வது கணக்கு. கணக்கு வந்து உண்மையிலே கொஞ்சம் லென்த்தியான கணக்கு போகும், ஆனால் வந்து போட்டுடலாம். கணக்கில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எக்ஸ் அப்புறம் ஒய் 2 பேருனுடைய 5 டிஃப்ரெண்ட் குட்ஸ் கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5 பொருளுடைய வெவ்வேறு வந்து அடக்க விலை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 2 ஷாப்கீப்பர் ஏ அப்புறம் பி வந்து ஒரு பொருளை வந்து விற்கிறாங்க. அந்த 5 பொருளையும் வந்து விற்கிறாங்க. அப்படின்னா இதில் வந்து யாருக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கும், அது எவ்வளோ லாபம் கிடைக்குன்றதான் கேள்வி. மொத்த காஸ்ட் ப்ரைஸிங் வந்து டோட்டல் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸோட டோட்டல் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, இது மொத்தத்துடைய வேல்யூ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 1450 சொல்லி வரும். சரிங்களா? மொத்தம் 1450. இப்போ வந்து ஏவோட ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஏவோட ப்ராஃபிட் எக்ஸோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் போட்டிங்க அப்படின்னா 7 கூட்டல் 173 7 கூட, அடுத்து வந்து 1 கூட, அடுத்து வந்து 10 கூட, அடுத்ததாக வந்து 9 கூட, அடுத்ததாக வந்து கடைசியில் வந்து 23 கூட. ஸோ டோட்டல் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து 50 வந்து அவருடைய செல்லிங் ப்ரைஸ் வந்து கூடுதலாக இருக்கும். சரிங்களா? அதே வந்து ஒய்யோட ப்ராஃபிட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஒய்யோட ப்ராஃபிட் வந்து இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 கூட்டல் 6 கூட்டல் 7 கூட்டல் 19 கூட்டல் 8. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 42 வரும். ஸோ யாரோட ப்ராஃபிட் அதிகம் பார்த்தீங்கன்னா, எக்ஸோட ப்ராஃபிட் தான் வந்து அதிகம். சரிங்களா? அப்போ வந்து ஒய்யோட ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன் ஆயிரும். ஸோ வந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ன்றதான் கேள்வி. ஸோ 50 / 1450 × 100 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 10. அடுத்து அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்,
ஸோ 2 அடுத்து வகுத்தல் 29 வருமா? ஸோ 100 வகுத்தல் 29. ஸோ இந்த 29 எப்படி எடுக்கலாம்? 30ன்னு சொல்லி எடுக்கலாமா? ஸோ 100 வகுத்தல் 30 அப்ராக்சிமேட்டாக. அப்போ அது என்ன வரும்? 10 வகுத்தல் 3. அதோட மதிப்பு என்ன வரும்? 33.3% வருமா? நமக்கு நல்லா கவனிங்க, கீழே வந்து 1 கம்மியாக இருக்குது, நம்ம வந்து 1 கூட்டியிருக்கோம். அப்படின்னா இங்கே வந்து பர்சன்டேஜ் என்ன ஆகும்? இன்னும் கூடும் இல்லையா? அப்போது 10 வகுத்தல் 3 மதிப்பு இதுதான். பர்சன்டேஜில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3.45 தான் ஆன்சராக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.